ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல 22வது பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 21 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கு, அதை போய் நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 10 மேக்ஸ் வந்து பார்க்க போறோம். முதல் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005, ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன? ஓகேவா? சார்பகா எண்கள் அப்படின்னா ஒன்றுக்கொன்று வகுப்படாத எண்கள். ஓகேவா? அதாவது ரெண்டு எண்களும் ஒரு பொதுவான வாய்ப்பாடுல வகுப்படாது. ஓகேவா? அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பகா எண்கள் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னும் போது நம்ம நல்லாவே தெரியும், அதாவது எல்சிஎம் எஸ்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எண்களை ஒரு எண் கொடுத்து இன்னொரு எண் கேட்பாங்க. ஓகேவா? ஆனா இங்க எல்சிஎம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கொடுக்கல. அப்ப நம்ம எல்சிஎம் எஸ்சிஎஃப் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சரை போடும். ஓகேவா? ஆனா இங்க எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஒரு எண் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கொடுக்கல. ஓகேவா? ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு தான் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சார்பகா எண்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சார்பகா எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் என்னவா இருக்குன்னா ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பொதுவான வாய்ப்பாட்டுல வகுப்படாததுனால அது ஒன்னா வாய்ப்பாடுல மட்டும்தான் வகுப்படும். ஓகேவா? அப்ப சார்பகா எண்களுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அந்த எண்கள் பொதுவான வாய்ப்பாட்டுல வகுப்படாது. அப்ப பொதுவான வாய்ப்பாட்டுல வகுப்படாத எண்களுக்கு உண்டான ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 1. அதான் இங்க மறைமுகமா கொடுத்துருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் 1 அப்படின்றதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? சார்பகா எண்கள்ன்றத மறைமுகமா கொடுத்துருக்காங்க. அப்ப சார்பகா எண்கள்னா ஹெச்சிசிஎஃப் என்னது? 1. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்ப ஹெச்சிசிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 5005, ஒரு எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65, இன்னொரு எண் தான் கேட்கறாங்க. இப்ப நம்ம போடலாமே ஈஸியா. அப்ப 65 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 5005 இன்ட்டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5005 டிவைட் பை 1 போட தேவையில்ல, 65 போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 போடலாமா? 45 35, இங்க போனா 45 00 45. ஓகேவா? இப்ப 13 தான் போன ஒரு வழி கிடையாது. 14 போட்டு அடிச்சிங்க அப்படின்னா 10ஆல வராது, 100ஆல போட்டீங்க அப்படின்னா 6 5 6 5 7 வரும் நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப 7 போட்டீங்கன்னா 21. ஓகே, 70 பிளஸ் ஒரு 21 91. அப்ப 100ல 91 போயிடும். மீதி வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கும், இங்க ஒரு 1 இருக்கு, மீதி இன்னொரு 91. அப்ப 90 போட்டீங்கன்னா திருப்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 போட்டீங்க அப்படின்னா 77. அப்போ அந்த மற்றொரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 77 இருக்கா பாருங்க. சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு தான். இந்த மாதிரியான கணக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேட்கறாங்க. அதுவும் குரூப் 4 லெவல்ல இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வந்து நிறைய கேட்கறாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு ரூட்டுக்குள்ள நிறைய எண்கள் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசி ரூட்ல வந்து ஒன்னொன்னா ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டே வந்தா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதை நம்ம இந்த ஆங்கிள் போகக்கூடாது, இந்த ஆங்கிள் தான், அதாவது சின்ன ரூட்ல இருந்தா வரணும், ஒவ்வொரு ரூட்டா வந்து குறைச்சிட்டு வரணும். ஓகேவா? இப்ப கடைசி கொடுத்துருக்கூடிய ரூட் கண்டிப்பா என்னவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகக்கூடிய நம்பரை தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது வர்க்க எண்களா தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப 81 பாத்தீங்கன்னா 81 ரூட் எடுத்தா என்னது? 9. சரிங்களா? அப்போ 16 பிளஸ் 9 போட்டீங்க அப்படின்னா வரும் 16 பிளஸ் 9 போட்டீங்க அப்படின்னா 25. 25க்கு ரூட் எடுத்தா 5. அப்ப இந்த 5 என்ன பண்ண, இங்க பிளஸ் குறி கொடுத்துருக்காங்களா, அப்ப பிளஸ் பண்ணணும். 220 பிளஸ் 5 போட்டீங்க அப்படின்னா 225. இதுக்கு ரூட் எடுத்தா 15. அப்ப 15 என்ன குறி? பிளஸ் குறி. அப்ப 49 பிளஸ் 15. அப்ப 49 பிளஸ் 59 64. 64 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8. அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி 8. புரியுதுங்களா? சோ இப்போ கடைசி நம்பர் எடுத்துக்கணும். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது, கண்டிப்பா கேன்சல் ஆகாம தான் கொடுத்துருப்பாங்க. 81 64 36 25 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, கேன்சல் ஆகாம தான் கொடுப்பாங்க. அது ரூட் எடுத்த உடனே இங்க என்ன குறி இருக்காதான், சப்போஸ் மைனஸ்னா மைனஸ் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே? பிளஸும் வரும் மைனஸும் வரும், பிளஸ் மைனஸ் கலந்து வரும். எப்படி வந்தாலுமே ஒரே மெத்தட் தான். ஓகேவா? என்ன பண்ண போறோம்? ரூட் எடுக்க போறோம். மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ண போறீங்க, பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? இங்க எல்லாமே பிளஸ் இருக்குன்னா நான் பிளஸ் பண்ணேன். கடைசியா வந்து கண்டிப்பா ரூட் கேன்சல் ஆகிறதா வரும், ரூட்ல வராது. அப்படி ரூட்ல வருதுன்னா நீங்க வந்து ஏதோ ரூட் மாறிக்குன்னு அர்த்தம். சரியா? ஆன்சர் ரூட்ல வந்துச்சுன்னா நீங்க ஏதோ ரூட் மாறிக்குன்னு அர்த்தம். கரெக்டான ரூட்டை பிடிச்சி வாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த கணக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரக்கூடிய ஒரு கணக்கு தான். 3, 6, 9 அண்ட் சோ ஆன் 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ உறுப்புகள் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா
அதாவது இத்தனையாவது உறுப்பு, அதாவது 15வது உறுப்பு என்ன, 18வது உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கு, a + n - 1 × d ஒரு ஃபார்முலா. ஆனா இங்க கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா L - a/d + 1. இதான் அந்த ஃபார்முலா, L - a/d + 1. L என்பது பார்த்தா லாஸ்ட் உறுப்பு, கடைசி உறுப்பு என்ன இருக்கு 111. ஓகேவா. L அடுத்து a வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு, ஏனா முதல் உறுப்பு, முதல் என்ன உறுப்பு இருக்கு 3 இருக்கு. d என்ன டிஃபரண்ட், டிஃபரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் ஒரு டிஃபரண்ட். ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. முதல் உறுப்புக்கும் ரெண்டாவது உறுப்புக்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வரும். ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள வேறுபாடு தான் கேட்கறாங்க. இங்க ரெண்டாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6, முதல் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிங்க அப்படின்னா 3. அப்ப L கண்டுபிடிச்சாச்சு, A கண்டுபிடிச்சாச்சு, D கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் L எவ்வளோ 111 மைனஸ் A வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை D ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா, பிளஸ் 1. அந்த பிளஸ் 1 போடணும். ஓகேவா, அதை போடாம அப்படின்னா கணக்கு தப்பாயிடும். சரியா, ஏன்னா இது தனியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் 1 தானே, 1க்கு வேல்யூ நம்ம கம்முன்னு விட்டுருவோம். அது வேற இடத்துல தான் 1க்கு வேல்யூ இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. நல்லா கவனிச்சிங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரத்துல டக்குன்னு விட்டுருவோம், அதெல்லாம் கடைசி வரைக்கும் போட்டுருவாங்க. சரியா, அப்ப 111 வந்து பார்த்தீங்கன்னா 3 போச்சுன்னா 108, 108 டிவைட் பை 3 பிளஸ் 1 பிராக்கெட் 1 அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்க பெருக்கிட்ட பிறகுதான் வகுத்துற பிறகுதான் கூட்டணும், கடைசியா தான் கூட்டிக்கணும் அந்த பிளஸ் 1. ஓகேவா, 1 3 3 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 9 மீதி 1 6 18. அப்போ 36 பிளஸ் 1 = 37. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்கா பாருங்க, இருக்கு. சரி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இங்க பாருங்க 36 இருக்கு, அதுதான் சொன்னேன். இப்ப நம்ம வந்து பிளஸ் 1 விட்டுட்டோம் அப்படின்னா அழகா என்ன பண்ணுவோம் 108/3 போட்டு அடிச்சு 36 வருது. ஓகே, 36 தான் ஆன்சர், போடுறா சி அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சரியா, சோ அப்போ சி ஃபார் கேர்ஃபுல் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, சோ அப்போ சில வைக்கிறானே ஒரு ஆப் வைக்கிறான்னு அர்த்தம், அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. அது சி கிடையாது ஆன்சர், பிளஸ் 1 கூட்டணும் அப்படின்னா 37 தான் ஆன்சர். ஓகே, அப்ப இந்த 111 என்பது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னா அதுல 37 உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்த கணக்கு. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இந்த கணக்கு தெரியுதுங்களா? சாரி, ஜூம் பண்ண காண அந்த வாட்டி. ஓகே. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் யாது? ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஈரிலக்க எண்ணுடைய இலக்கங்களின் கூடுதல், மொத்த இலக்கங்களின் கூடுதல் அந்த 2 இலக்கத்தையும் கூட்டும் போது 9 வருதான். அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இலக்கங்கள் இடம் மாறுது, அதாவது மாறிது. இங்க 1வது இலக்கத்துல இருந்தது 10ஆம் இலக்கம் வந்திருக்கு, 10ஆம் இலக்கத்துல இருந்து 1ஆம் இலக்கம் வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க, பார்ப்போம். 27 கூட்டும் போது. சரியா, இப்போ வந்து பார்த்தா இலக்கங்களின் கூடுதல் 9 வரணும். இப்போ 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 9 வராது, அப்ப இது கிடையாது. 4ஐயும் 7ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 9 வராது, அப்ப இதுவும் கிடையாது. சரிங்களா, அடுத்து 3 6ஐயும் கூட்டினா 9 வரும், 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 9 வரும். சரிங்களா, இப்போ நல்லா கவனிச்சிங்க, 69ஓட 27 கூட்டிங்க அப்படின்னா 63 27 கூட்டினா 63 70 80 90 வந்துடும். அப்ப இது கிடையாது, 36 தான். ஏன்னா 36 கூட நீங்க 27 கூட்டும் போது என்ன ஆகும் 36 46 56 56 ஒரு 7 63. அப்ப 63 கிடைக்குமா? அப்ப 36 அப்படியே திருப்பி போட்டா வரும் 63. சரிங்களா, 36 3 இந்த பக்கம் போயிடும், 6 இந்த பக்கம். அப்போ என்ன அது 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறிச்சா? ஓகேவா, சோ அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. அப்ப 36 தான். இங்க பாருங்க கூடுதல் 3 6 9 வந்துருச்சு, ஆனா 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறிச்சு. அப்ப ஆன்சர் பி. ஓகேங்களா, அடுத்தது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா தொகை வந்து 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகள் என்ன மாறிச்சு 10,080 மாறிச்சு. ஓகேவா, அதாவது இங்க தனி வட்டி தான் வந்து கொடுக்குறாங்க. அப்ப தனி வட்டி அப்படின்னும் போது அசல் தெரிஞ்சா நம்ம அதை வச்சு கழிச்சு போட்டுருவோம். ஆனா இங்க நம்ம வந்து தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனி வட்டி தான் கிடைக்குமே தவிர மொத்த தொகை கிடைக்காது. அப்போ நம்ம இதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு இப்போ 100% இருக்குன்னு வச்சுங்களேன், 100% வந்து பாத்தீங்கன்னா அசல். ஓகேவா, வருஷத்துக்கு 8% வட்டி போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு கிடைக்கும், அசல் வந்து 100, வட்டி வந்து ஒரு 8%. அப்போ செகண்ட் வருஷம் என்ன கிடைக்கும், அசல் 100 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் 8, ஃபர்ஸ்ட் வருஷம் 8%, அப்புறம் ஒரு 8% செகண்ட் இயர், அப்புறம் மூணாவது வருஷம் ஒரு 8% சேரும், அப்புறம் ஒரு 8%, அப்போ ஒரு 8%,
அப்போ வந்து பார்த்தோன்னா அசல் அப்படியே தான் இருக்கும், வட்டி தான் ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ ஆட் ஆகிட்டு இருக்கும்? 8% 8% 8% ஆட் ஆகிட்டு இருக்கும். அப்போ முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம். அப்போ 5 வருஷத்துல எவ்வளோ பர்சன்ட் ஆட் ஆயிருக்கும்? 8 40% ஆட் ஆயிருக்கும். சரியா? ஸோ அப்போ மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மொத்த தொகை எடுத்துனது அசல் 100%, வட்டி தொகை 40%. அப்போ சேர்த்தீங்க அப்படின்னா 140% அப்படின்றது தான் என்னது? இந்த 10,080. நமக்கு என்ன தேவை? அசல் தேவை. அசல் எவ்வளோ? 100% என்றது காட்டணும். அப்போ பர்சன்டேஜ் குறையும் போது அமௌண்ட்டும் குறையும். நேர்மாறல் தலைகீழா போடணும். அப்போ தலைகீழா பண்ணப்பெல்லாம் 100 டிவைடட் பை 140 இன்ட்டு 1080. ஓகேவா? இப்போ இந்த 0 காலி. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A2 14, I2 10, 7 போடலாமா? 7 வழிபடுற மாதிரி தான் வரும். 1 7 மீதி 3, 4 28 மீதி 2, 4 28 0. 1440 இன்ட்டு 5 போட்டு அடிச்சிங்க அப்படி 5 போட்டு பெருக்கினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 4 5 20க்கு 0 2, 4 5 20 0, 22க்கு 2 மீதி 2, 1 5 5 5 2 7, 7200. சரியா? அப்போ அந்த அசல் எவ்வளவு கிடைக்கும்? 7200. அந்த 7200 தான் வருஷத்துக்கு 8% வட்டி விகிதத்துல 5 ஆண்டுகள்ல 10,080 மாறுது. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு ஞாபகம் வச்சுங்க. இதை நம்ம வந்து அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்றதை விட இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. ஓகே, ஆனா தெரிஞ்சா ஈஸியா போடலாம், தெரியலனா நம்ம உட்காந்து மண்டையை பிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமா இருக்கட்டும், ஒரே விஷயம் தான். நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி, தெரியலனா கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஒரு எப்படி சொல்லுது, ஒரு பையில வந்து பாத்தீங்கன்னா 20 பந்து இருக்கு, மொத்தமே 20 பந்தா இருக்கு. இப்போ நான் கை விட்டு எடுக்கிறேன் அப்படின்னா நான் எத்தனை வாட்டி எடுத்தாலும் எனக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிடும்? நான் கையை விட்டாலே எனக்கு 2 பந்து தான் கிடைக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா நான் ஏமாற மாட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ உறுதியா நடைக்கூடிய நிகழ்வு. ஓகேவா? இப்போ நான் வந்து மொத்தம் 20 பந்து பேக்ல இருக்கு. இப்போ நான் கையை விட்டு ஒரு 2 பந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டியே எடுத்துருவேன் 2 பந்து. ஓகேவா? அதுமாதிரி 20 வாட்டி நான் கை விட்டாலுமே நான் உறுதியா என்ன சொல்ல முடியும்? 20 வாட்டி கைவிடும் போதும் என்னால மொத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியுமே வெற்றி பெற முடியும். சரியா? அப்போ உறுதியா நான் சொல்ல முடியும். இப்போ பையில வந்து 20 ரெட்டு பந்து இருக்கு. இப்போ யாராவது கேட்கறாங்க, இப்போ நீ வந்து கை விட்டு ஒரு பந்து எடுறா, அது 2 பந்தா தான் இருக்கணும் அப்படின்னா நான் உறுதியா சொல்லுவேன், நான் பாரு மொத வாட்டி எடுத்துருவேன். அப்ப என்ன அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் டைமே எடுத்தனால 1. அப்போ உறுதியான நிகழ்தகவு. அப்போ நான் மொத வாட்டி எடுக்கும் போதே எந்த பந்து எடுத்தாலுமே அது கண்டிப்பா சிவப்பு நிற பந்தா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மொத்தமே 20 பந்து தான் கேட்கறாங்க, எடுக்க போது நம்ம சிவப்பு பந்து தான் இருக்குது, சிவப்பு பந்து தான். அப்ப நம்ம எடுத்தா கண்டிப்பா என்னதான் வரும்? சிவப்பு பந்து தான் வரும். அப்போ உறுதியான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 1. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே கொஸ்டின் நான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன் பாருங்க. 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு ஊதா நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன பார்த்தீங்கன்னா 0. எப்படி சார்னு கேட்டீங்கன்னா இருக்கத்தே 20 சிவப்பு பந்து தான், அதுல கை விட்டா நீ மேஜிக்கா பண்ண முடியும்? கிடையாது. ஸோ அப்போ நம்ம கை விட்டு எடுத்தா நான் மொத்தமே 20 பந்து, நீ 20 பந்து எடுத்தாலுமே என்னதான் வரும்? 20மே ரெட் கலர் பந்து தான் கிடைக்கும், ரெட் பால் தான் கிடைக்கும். ஓகேவா? வயலட் பால் கிடைக்காது. ஸோ அப்போ கிடைக்காது, அப்போ நடக்கவே நடக்காது. நீ என்னதான் மாயாஜாலம் பண்ணாலுமே 20 வாட்டி கை விட்டு எடுத்தா ரெட் பால் தான் கிடைக்கும், வயலட் பால் கிடைக்காது. அப்ப கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் நிகழ்தகவு 0. கண்டிப்பா நடக்கும்ன்ற நிகழ்தகவு வந்து பார்த்தா 1. இது உறுதியா நடக்கிறதுனால 1. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தா சிவப்புக்கு பதில் ஊதா கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் 0. ரெண்டுமே ஞாபகம் வச்சு எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு அவ்வளவுதான். அந்த கணக்கு ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு ரூபாய் X தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகையை காண்க. அசல் கேட்கிறாங்க, ஆண்டுக்கு X%. அப்ப R வந்து பார்த்தீங்கன்னா X%. வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு, அப்போ N வந்து பார்த்தீங்கன்னா X இயர்ஸ். ஓகே, கிடைக்கக்கூடிய தனி வட்டி X தான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தான்? X தான். அப்படின்னும் போது அசல் என்ன நம்மளுக்கு கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. அப்ப P ஓட வேல்யூ தெரியாது, அப்ப P வச்சுங்க. N ஓட வேல்யூ X, R ஓட வேல்யூ X டிவைடட் பை 100. வரக்கூடிய சரி தனி வட்டி எவ்வளவு தான்? X தான். ஓகேவா? அப்போ P மட்டும் இங்க வச்சுங்க, மீதி வேல்யூ அங்க கொண்டு போனீங்க அப்படின்னா X இன்ட்டு 100 டிவைடட் பை X இன்ட்டு X. இந்த X இந்த X கேன்சல் ஆயிடும். அப்போ மொத்தம் P ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 100 பை X.
இருக்கா பாருங்க, இந்த இருக்கு பாருங்க 100/x. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான். உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கணக்குல ஒரு தப்பு பண்ணும். என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆண்டும் சரி பர்சன்டேஜும் எக்ஸ் தான், ஆண்டும் எக்ஸ் தான், தனி வட்டி எக்ஸ் தான். அப்ப அசலும் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், எக்ஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை போடும். பாருங்க ஏலே வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப நம்ம ஏவை போடக்கூடாது. அதை நம்ம கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அவங்க டிஎன்பிசி எந்த வேல்யூனா கொடுக்கட்டுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தக்கூடிய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதான் நம்ம பண்ணணும். இஷ்டத்துக்கு நீங்களா ஒரு அனுமானத்தை வச்சு போடக்கூடாது. சரியா? இஷ்டத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது இஷ்டத்துக்கு தான் மார்க் வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு. கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. தெரியுதுங்களா போர்டுல? கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. அதாவது 5:7, 1:2, 3:5, 7:10 மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணுனா போட்டு பார்த்தா இது வந்து நம்ம ஒரே கணக்குல ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். ஓகேவா? 5/7 1/2 3/5 7/10. ஸோ இப்போ நமக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம வந்து பேஸ் மண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து நம்ம சமமாகிட்டோம் அப்படின்னா பெரிய நம்பர் இது நமக்கு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அப்போ எல்சிஎம் பாருங்க 7 2 5 10. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7 1 5 5 2 10 வருங்களா? அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 7 1 1 1. அப்போ 2 10 10 70. அப்போ எல்சிஎம் என்ன இருக்கணும், இங்க பொதுவான நம்பர் 70 வரணும். 7 எதால பெருக்குனா 70 வரும், 10ஆல பெருக்கணும். அப்ப மேல 10ஆல பெருக்குனா 5 50. அடுத்து 2 எதால பெருக்குனா 70 ஆகும், 35ஆல பெருக்கலாம். 35 70. அப்ப மேலே 35ஆல பெருக்குனா 35. 5 எதால பெருக்குனா 70 கிடைக்கும், 14ஆல பெருக்குனா கிடைக்கும். அப்ப மேலே நீங்க 14ஆல பெருக்கினா அப்படின்னா 3 4 12 3 30 30 பிளஸ் ஒரு 12 42. இதுவும் வராது. சரி, அடுத்தது 10 எதால பெருக்கினா 70 கிடைக்கும், 7ஆல பெருக்கலாம். அப்ப மேலே 7ஆல பெருக்கினா 7 49. ஓகேவா? அப்போ 50/70 35/70 42/70 41/70. இதுல எது நம்ம எந்த நம்பர் பெருசா இருக்கு மேல பாருங்க 50. அப்போ 50/70 தான் கரெக்ட். அப்ப 50/70 தான் என்ன வரும் ரேஷியோ 5:7. அப்போ இதுல மிகப்பெரிய விகிதம் எது 5:7 தான் மிகப்பெரிய விகிதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான் கணக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எது பெரியதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குழம்பிட்டு இருக்காதீங்க. ஒன்னா எழுதி போட்டு பகுதியில் மட்டும் எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்த கணக்கு. ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு குழாய் வந்து காலியா இருக்கு. ஓகேவா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பழுப்பு வந்து போடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஒன்று வந்து பி. ஏ பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் நிரப்புது, பி பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்தில் நிரப்புது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சுறுசுறுப்பான பழுப்பு, இதான் பெரிய பழுப்பு, ஏ பழுப்பு தான். பி பழுப்பு தான் சின்ன பழுப்பு. ஏன்னா சின்னதாக இருக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுது. சரியா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம் திறந்து விடுறாங்க. திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஏ பழுப்பை லாக் பண்ணிடுறாங்க. ஏ பழுப்பை லாக் பண்ணிடுறாங்க. பி பழுப்பு மட்டும் சேர்த்து நிரப்பணும் அப்படின்னா ஏ பழுப்பு லாக் பண்ணிட்ட பிறகு பி பழுப்பு மட்டும் எவ்வளோ நேரம் ஓடி எவ்வளோ நேரம் திறந்து வச்சு அந்த தொட்டியானது நிரம்பும். இதான் வந்து கேட்குற கேள்வி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நேரத்தை நிரப்புன்னு தெரியணும். அதில் 2 மணி நேரம் போயிட்டு போய் மீதி எவ்வளோ பங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பங்கு பி மட்டும் எவ்வளோ நேரத்தை நிரப்புனதா கேள்வி. ஓகேவா? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரமா, அப்போ 1/6. பி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், 1/8. அப்போ நம்ம கிளாஸ் பண்ணலாம் 8 6 8 8 1 8 6 1 6 8 6 14 14/6 × 8 அடிச்சிங்க அப்படின்னா 4 2 8 7 2 14. அப்போ 7/6 24. அப்படியே வச்சிங்க இதை. அப்போ 2 குழாயும் சேர்ந்து 7/24 மணி நேரத்தை நிரப்போம். அதை நம்ம சுருக்கலாம் தேவை, அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? 7/24 மணி நேரத்தை நிரப்போம். அப்போ 7/24 மணி நேரத்தை நிரப்பக்கூடியதை முதல் 2 மணி நேரம் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஓகே, அப்போ முதல் 2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 12ல் 7 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. அதாவது 12ல் 7 பங்கு வந்து பார்த்தா அந்த தொட்டி நிரம்பிடும். 12ல் 7 பங்கு அந்த தொட்டி வந்து நிரம்பிடும். ஓகே, அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 12ல் 7 பங்கு போச்சுன்னா மீதி 12ல் 5 பங்கு இருக்கு. இந்த 12ல் 5 பங்கு பகுதியை தொட்டியை வந்து யார் நிரப்பணும்? பி மட்டும் தான் நிரப்பணும். பி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எத்தனை நாள் செய்வார், எத்தனை மணி நேரத்தில் செய்வார்? 8 மணி நேரத்தில். அப்போ இங்கே 8 மணி நேரம் போட்டீங்க அப்படின்னா 3 4 12 4 8 2 10 10/3 அடிச்சு அப்படின்னா 3 9 மீதி 1/3. அப்போ 3 1/3 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பி குழாய் மட்டும் மீதி இருக்கக்கூடிய அந்த 12ல் 5 பங்கு வேலையை முடிக்கும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன்
டி இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் இந்த கணக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்த அதே மாடல் தான். ஆர்ட் நாட்கள் பார்க்க பார்த்தீங்களா, ஏ ஒரு வேலையை 8 மணி நேரம் செய்யறாரு, பி ஒரு வேலையை 10 மணி நேரம் செய்யறாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சு 4 மணி நேரம் செஞ்சுட்டு பிறகு மீதி வேலையை வந்து மீறுது. அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் ஏ வந்து விலைக்கு போயிடாரு, பி மட்டும் எத்தனை நாள் செய்வாரு, அதை அப்படியே இங்க குழாய் கணக்கா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அங்க ஆண்களை அங்க அதாவது நபர்களை இங்க வந்து குழாயா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது கடைசி சம்மு. x ஸ்கொயர் மைனஸ் 25 மைனஸ் பை எக்ஸ் பிளஸ் 3 என்பதை எக்ஸ் பிளஸ் 5 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் u என்ன? அதாவது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் கணக்கு போட முடியும். ஓகேவா? அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? அது சரி, மைனஸ் வரும். அதே தான் ஏ ஸ்கொயர்னாலும் பி ஸ்கொயர்னாலும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பார்த்தீங்கன்னா இங்கே 25 பார்த்தீங்கன்னா 25 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகே, அப்போ அது என்ன வரும்? 5. ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் 5 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 5 ஒன்று. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இப்போ அடுத்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இங்கே 9 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். எதனுடைய ஸ்கொயர் நம்பரு? அதாவது 9, அதாவது 3 ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ அதால் நம்ம வகுக்கணும். கீழே பெருசாக போடலாமா, இப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் அப்போ நான் சொல்கிறேன் எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை அப்போது இதுவும் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்னென்னா அப்படியே நம்ம தலைகீழாக கொண்டு போனோம் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸாக மாறும். அதை நான் எப்படின்றத போடுறேன் பாருங்க. உங்களுக்கு புரியத்துக்காக நான் லெங்க்த்தாக போடுறேன். இதை நம்ம ஒரே ஸ்டெப்லேயே போட்டுடலாம். ஆனால் சுருக்குவை பொறுத்த வரைக்கும் வந்து விலைக்கு சொன்னாதான் சுருக்குவை பொறுத்த வரைக்கும் புரியும். சரியா? இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம மேலே கொண்டு போகும்போது இங்கே அடியில் பைக்கு பை இருக்கிறது மேலே போயிடும், இது வந்து கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்ட்டு போடும்போது இப்படி திருத்திக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5. ஓகேவா? பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 5க்கு இந்த எக்ஸ் பிளஸ் 5 அடிச்சிடலாம், இந்த எக்ஸ் பிளஸ் 3க்கு இந்த எக்ஸ் பிளஸ் 3 அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அவ்வளோதான். ஆன்சர் அது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கணக்கு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இதோட வந்து ஒரு 220 மேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 மேக்ஸ் அவங்க சந்திருக்கேன். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது அல்ஃபன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.